உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கட்சி தொடங்கிய காலகட்டத்திலிருந்து திமுக நாம் தமிழர் கட்சியை பிஜேபியின் பி டீம் அப்படின்னு சொல்லுது. இந்த பதம் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சரி, பி டீம் என்று ஏன் சொல்லுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பி என்கிற ஆங்கில வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பினாமி அப்படின்னு அர்த்தம். ஒரு கட்சிக்கு பினாமியாக அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற கட்சி அப்படிங்கிறதுனால தான் அந்த கட்சியை பி டீம் என்று சொல்லுவார்கள். சரி, ஒரு கட்சிக்கு பி டீமா இன்னொரு கட்சி இருக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இருக்க முடியும். ஆனால் அந்த கட்சியை ஒரு கட்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது தொடங்கி இருக்க வேண்டும். எப்பெல்லாம் இந்த பி டீம் உருவாக்கப்படும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஆளும் கட்சியோ அல்லது எதிர்கட்சியோ தாங்கள் தோற்று போகிற சூழல் உருவாகிறது, ஆட்சியை சரியாக நடத்தி மக்களின் நன்மதிப்பை பெற முடியவில்லை, அல்லது பேரலா இன்னொரு கட்சி தங்களை வீழ்த்தி விடுகிற அளவுக்கு வளர்ந்து வருது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பி டீம் தேவைப்படும். அப்படி ஒரு ஆளும் கட்சி, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது அன்றைக்கு இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பொதுமக்கள் மத்தியிலும் சரி, ஊடகங்களில் மத்தியிலும் சரி, திமுக தான் வெல்லும், ஆளுங்கட்சியா இருக்கிற அண்ணா திமுக வெல்லாது அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்ட போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மதிநுட்பத்தோடு செயல்பட்டு மூன்றாவது ஒரு பி டீமை உருவாக்கினார். அந்த பி டீமுக்கு தலைவர் மதிப்புக்குரிய விஜயகாந்த் அவர்கள். அதுதான் மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணிக்கு அண்ணா திமுகவையோ திமுகவையோ வீழ்த்துகிற நோக்கம் இல்லை. அப்பொழுதே என்ன பேசப்பட்டது அப்படின்னு கேட்டா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் வைகோ அவர்கள் மூலமாக ஒரு பெரும் தொகையை கொடுத்து திமுகவுக்கு செல்ல இருந்த விஜயகாந்தை, இந்த பக்கம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய அரசியல் அனுபவங்கள் அனைத்தையும் பயன்படுத்தி அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, பழம் நழுவி பாலில் விழப்போகிறது, காத்திருங்கள் அப்படின்னு சொல்றார். அது எதுக்காக சொல்றாரு அப்படின்னு கேட்டா, விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வரப்போறாரு அப்படிங்கிறதுக்காக அவர் அப்படி ஒரு வசனத்தை சொல்லி விஜயகாந்த் அவர்களுக்காக அவர் காத்துக்கிட்டு இருந்த போதுதான் வைகோ அவர்கள் மூலமாக ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெரிய தொகையை கொடுத்து விஜயகாந்த் அவர்களை பேசி சரி செய்து திமுகவுக்கு போக விடாமல் தடுத்து நிறுத்தி இந்த மக்கள் நல கூட்டணிக்கு தலைவராக அவரை அறிவித்து, முதலமைச்சர் வேட்பாளராக அவரை அறிவித்து மூன்றாவது ஒரு கூட்டணியை உருவாக்கினார்கள். சரி, அதனால என்ன பலன் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அண்ணா திமுகவுக்கு, அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது அதிருப்தியில் இருந்தவர்கள் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டு இருந்தால் அந்த தேர்தலில் திமுக வென்றிருக்கும். மாறாக திமுக மேலையும் அதிருப்தியில இருந்தவங்க, அண்ணா திமுகவிலையும் அதிருப்தியில இருந்தவங்க, புதிதாக வந்திருக்கிற விஜயகாந்த் தலைமையில ஒரு ஆட்சி அமைந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைத்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து மக்கள் நல கூட்டணிக்கு வாக்களித்தார்கள். செல்வி ஜெயலலிதாவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் எதுவும் திமுகவுக்கு செல்லவில்லை. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, மீண்டும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெற்றி அடைஞ்சாங்க. அப்போ அண்ணா திமுகவினுடைய பி டீம் எது அப்படின்னு கேட்டா, இந்த மக்கள் நல கூட்டணி என்பது அண்ணா திமுகவினுடைய பி டீம். இன்னும் உங்களுக்கு நான் ரொம்ப விரிவா சொல்றேன். இந்த பி டீம் அப்படிங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக
ஒரு ஆளும் கட்சி அல்லது எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் ஒரு புதிய கட்சியை பெரும் தொகையை செலவிட்டு உருவாக்கி அந்த கட்சியின் தலைமை ஒரு பிரபலமான ஆளா இருக்கணும். அவர் எந்த துறையை சார்ந்தவராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர் நடிகரா இருக்கலாம், அவர் காவல்துறை அதிகாரியா இருக்கலாம், அவர் மருத்துவத்துறையில உள்ளவரா இருக்கலாம், அவர் யாரா வேணா இருக்கலாம். ஆனால் ஒரு தமிழக மக்கள் அறிந்த ஒரு பிரபலமான ஒரு ஆளா இருக்கணும். அப்படி இருந்தாருன்னா ஆயிரக்கணக்கான கோடிகளை அவர் மேல இன்வெஸ்ட் பண்ணி, இப்ப ஆளுங்கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக அவர் கட்சி ஆரம்பிச்சது போன்ற ஒரு பின்பத்தை உருவாக்கி அவரை களத்துல இறக்கி விடுவாங்க. ஆனால் அவருடைய மொத்த செயல்பாடுகளையும் யாரு கட்டுப்படுத்துவான்னா இவங்க தான் கட்டுப்படுத்துவாங்க. அவருக்கு இவங்க கொடுக்கிற உரிமை என்னன்னா, எங்களை நீ கண்ணா பின்னான்னு திட்டு, நாங்கள் தான் உனக்கு முதல் எதிரி அப்படின்னு நீ பொது மேடைகள்ல பேசு, உனக்கும் எனக்கும் உறவு இருப்பது போல நீ எங்கேயுமே காட்டிக்காத அப்படின்னு சொல்லி அவர்களை களத்தில் இறக்கி விடுவார்கள். சரி, இப்ப அதனால இந்த ஆளுங்கட்சிக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டா, இவர்கள் ஒரு மோசமான ஆட்சியை செய்து மக்களின் வெறுப்பை சம்பாதித்து வைத்திருப்பார்கள். அப்ப மக்கள் எப்பவுமே என்ன செய்வாங்க அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர்கள், அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் தவறு செய்கிற போது, மக்களை எந்த நல்லதும் செய்யாம அவர்களை நடுரோட்ல நிறுத்துகிற போது அவர்கள் பழிவாங்குவதற்கு காத்திருப்பார்கள். எப்படி அவங்க பழிவாங்குவான்னா, அடுத்த தேர்தலில் உனக்கு நான் ஓட்டு போடாம எதிர்தரப்பில் இருக்கிற கட்சிக்கு நான் ஓட்டு போட்டு எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டு உன்னை தண்டிக்கிறேன் அப்படின்னு இந்த மக்கள் நினைப்பார்கள். அதாவது அதிருப்தி அடைந்திருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வாக்கை எதிர்கட்சிக்கு போட்டு எதிர்கட்சியை வெற்றியடைய வைப்பார்கள். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு இவங்க ஜெயிச்சா 5 வருஷத்துக்கு எதிர்கட்சி ஜெயிக்கும். இப்படி மாத்தி மாத்தி ஜெயிச்சு வர்றதுக்கு காரணமே இந்த மக்கள் அதிருப்தி அடைகிற போது அவங்களுக்கு போக்கடம் இல்லாம யாரு எதிர நிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. சரி, இப்ப நம்ம இந்த பி டீம் மேட்டருக்கு வருவோம். இப்போ ஒரு ஆளும் கட்சி பல 1000 கோடி ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணி என்னைய நீ திட்டு அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்த்தரப்பை உருவாக்கி வச்சிருக்கு இல்லையா, அது ஏன்? அதனால இவ்வளவு 1000 கோடி ரூபாய் போட்டு அந்த கட்சியை உருவாக்கி தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு அதை தன்னையே திட்ட சொல்றதுனால இவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டா, இவங்களை வேண்டான்னு நினைக்கிறாங்க பாருங்க, இந்த ஆளுங்கட்சியை வேணான்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களோட ஓட்டு எதிர்கட்சிக்கு போகாம இந்த புதிய கட்சி மக்களால் பிரபலமாக அறியப்பட்ட தலைவர் தொடங்கி இருக்கிற கட்சிக்கு அந்த ஓட்டெல்லாம் போகும், எதிர்கட்சிக்கு போகாது. அதுக்கப்புறம் எதிர்கட்சியிலையும் சில அதிருப்தி ஓட்டுகள் இருக்கும். இவங்க வேண்டாம், இவங்க ஒழுங்கா மக்கள் பிரச்சனைகளை பேசல, மக்கள் சிக்கல்களுக்கு ரோட்டுக்கு வரல. இப்ப உதாரணத்துக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா மேல ஒரு அதிருப்தி இருக்கு இல்லையா, அவர் பொது பிரச்சனைகளுக்கெல்லாம் வரமாட்டேங்கிறாரு, அவர் எதிர்கட்சி போல செயல்பட மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு அதிருப்தி இருக்குல்ல, அவங்களும் என்ன செய்வாங்கன்னா இந்த ஆளுங்கட்சி உருவாக்கி வச்சிருக்கிற இந்த பினாமி கட்சி இருக்கு பாருங்க, பி டீம் இருக்கு பாருங்க, அந்த பி டீம் புதிய கட்சி ஒரு ஆளுமையின் கீழ் உருவாக்கி இருக்கு பாருங்க கட்சி, அந்த கட்சிக்கு அவங்க வாக்கு செலுத்துவாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு தரப்பு வாக்காளர் இருக்காங்க. அவங்க யாருன்னா இந்த புதுசா ஆரம்பிச்சிருக்காருல கட்சி, அந்த பிரபலமான ஒரு ஆளு, இந்த ஆளுங்கட்சி கிட்ட காசு வாங்கிக்கிட்டு ஆளுங்கட்சிக்கு அடிமையா, ஆனால் அடிமை இல்லை, நான் ஆளுங்கட்சியை எதிர்க்கிறேன்னு ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல, அவரை விரும்புறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவரை நேசிக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஓட்டும் அவருக்கு கிடைக்கும். சரி, இதனால இத்தனை 1000 கோடி ரூபாய் போட்டு ஒரு பி டீமை, ஒரு பினாமி கட்சியை உருவாக்கி வச்சிருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டா, வழக்கமா பெறுகிற ஓட்டை இவர்கள் பெற்றாலே, இந்த அதிருப்தி ஓட்டுகள் எதிர்கட்சிக்கு போகாம இருந்தாலே இவங்க வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஒருவேளை இந்த இவங்க உருவாக்கி வச்சிருக்கிற பி டீம்ல கொஞ்சம் பேரு எம்எல்ஏக்கள் வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு வைங்க, அவங்க கொஞ்சம் பேர் வெற்றி அடைஞ்சு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆளுங்கட்சி வெற்றி அடைஞ்ச பிறகு அவங்க தங்களுடைய பி டீம் தலைவரை கூப்பிட்டு சொல்லுவாங்க,
உங்க கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இப்ப உதாரணத்துக்கு ஒரு 10 பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுல முதல்ல ஒரு 5 பேரை எங்களுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க விஜயகாந்த் சார் தான் இதுல உதாரணத்துக்கு எடுத்துக்கணும். விஜயகாந்த் சார்கிட்ட இருந்து அவருடைய கட்சியில் நின்று வென்ற பல எம்எல்ஏக்கள் அவருக்கு துரோகம் செய்துவிட்டு மற்ற கட்சிகளுக்கு போயிட்டாங்க. குறிப்பா திமுக போன்ற கட்சிகளுக்கு போயிட்டாங்க. மதிப்புக்குரிய அருண் பாண்டியன் போன்றவர்கள் விஜயகாந்தினுடைய மிக நெருங்கிய நண்பர். விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியில இணைந்து செயல்பட்டு சீட்டு வாங்கி வென்ற பிறகு விஜயகாந்திடமிருந்து பிரிஞ்சு வேற ஒரு கட்சிக்கு போயிட்டார். இது அருண் பாண்டியன் அவர்களோட தவறு கிடையாது. இந்த பி டீமா செயல்படுறதுல இருக்கிற சூட்சமும் இதுதான். இப்ப என்ன செய்வாங்கன்னா அந்த பி டீமோட தலைவர் தனக்கு துரோகம் பண்ணிட்டு தன்னுடைய எம்எல்ஏக்கள் போயிட்டாங்கன்னு சொல்லி பொது மேடைகளை எல்லாம் குற்றம் சுமத்துவாங்க. ஆனா அவங்களெல்லாம் சொன்னதே இந்த பி டீமோட தலைவரா தான் இருப்பாரு. ஏன்னா இந்த பி டீமோட முதலாளி ஆளுங்கட்சி இருக்காரு இல்லையா, அவரு அந்த எம்எல்ஏ எல்லாம் உங்ககிட்ட வீணா இருக்காங்க எனக்கு அனுப்பி வைன்னு அவர் கேட்டிருப்பாரு. இதுதான் இந்த பி டீம் அப்படிங்கிறதுக்கான பொருள். இப்போ உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கிற போது ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரு பி டீம்? எனக்கு அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தம்பி விஜய் அவர்கள் இன்னைக்கு களத்துக்கு வந்திருக்கார். ஒரு பிரபலமான நடிகர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னா, அரசியலா திமுகவை எந்த விமர்சனமும் பண்ண மாட்டேங்கிறார். நல்லா கவனிங்க. இதுவரைக்கும் அவர் அரசியலாக திமுகவை எந்த விமர்சனமும் அவர் செய்யவில்லை. அப்படின்னு சொன்னா திமுகவால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற, திமுகவால் களமிறக்கி விடப்பட்டிருக்கிற பினாமி கட்சி தமிழக வெற்றி கழகமா என்கிற கேள்வி நமக்கு ஏற்படுது. முதல் மாநாடு போட்டாரு, ரைட்டு, ஓகே. அதுல அவர் அரசியல் ரீதியாக எந்த விமர்சனங்களையும் முன்வைக்கல. முதல் மாநாடு, அதனால அவரு என்ன பேசணுமோ அந்த விஷயங்களை பேசிட்டு விட்டுட்டார். இப்போ தமிழகத்தில் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மிக கடுமையான லஞ்ச லாவணியங்களில் திளைத்து நிற்கிறது. போதை பொருள்ல இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்கு. தூய்மை தொழிலாளர்களை ரோட்ல தூக்கி போட்டிருக்கு. மலைகள் எல்லாம் வெட்டி வித்துக்கிட்டு இருக்கு. மணலை அள்ளி வித்துக்கிட்டு இருக்கு. சந்து பொந்து கடைகள் எல்லாம் சாராய கடைகளை திறந்துகிட்டு இருக்கு. கள்ளச்சாராயம் காட்சி விற்கிற திமுக காரர்களை கட்டவிழ்த்து விட்டிருக்கு. கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு தமிழர்கள் செத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படியாப்பட்ட சூழ்நிலையில தாங்கள் கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றாமல் வருகிற, அதாவது பட்டியல் சமூக மக்களினுடைய நலனுக்காக வருகிற நிதியெல்லாம் எடுத்து இலவசம் கொடுக்கிறேங்கிற பேர்ல கொடுத்துக்கிட்டு இருக்கு. வெறும் 4 லட்சம் கோடி கடனில் இருந்ததை கொண்டு போய் இன்னைக்கு 10 லட்சம் கோடி கடன்ல கொண்டு போய் வச்சிருக்கு. இதை பத்தி ஏதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் 2வது மாநாட்டில் பேசினாரா அப்படின்னா பேசல, பேச மாட்டார். ஏன்னா அவரு திமுகவினுடைய பினாமி கட்சி, திமுகவினுடைய பி டீம். இப்ப அவர் என்ன செய்வாரு? திமுகவினுடைய அதிருப்தி வாக்குகளை எல்லாம் அவர் அறுவடை செய்வார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு? அண்ணா திமுகவினுடைய அதிருப்தி வாக்குகளை அவர் அறுவடை செய்வார். சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன செய்வாரு? தன்னை நேசிப்பவர்களினுடைய வாக்கையும் அவர் அறுவடை செய்து கொள்வார். சரி, அதனால என்ன நடக்கும்? அவர் ஜெயிக்க மாட்டாரு, ஆனா ஆளுங்கட்சியை திரும்பவும் ஜெயிக்க வைப்பாரு. இதுதான் பி டீமுடைய மிக முக்கியமான வேலை. இப்ப உதாரணத்துக்கு சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஐயா மதிப்புக்குரிய கமலஹாசன் அவர்கள் இந்த வேலையை செஞ்சாங்க, சிறம்பட செஞ்சாங்க. எடுத்த உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பேட்டரி லைட்டை வச்சுக்கிட்டு ஒரு டிவியில மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு இருக்கிற அந்த குரலை கேட்டுட்டு அந்த டார்ச் லைட் எல்லாம் ஓங்கி அடிச்சு அந்த டிவியை நொறுக்குவார். நொறுக்கிட்டு இது வேணுமா இல்ல உங்களுக்கு மாற்று வேணுமா அப்படின்னு அவர் கேட்பார். அப்ப நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம்னா, இவர் ஒரு மிக மோசமான திமுக எதிரி, திமுகவை இந்த நிலப்பரப்பிலிருந்து அகற்றாமல் கமலஹாசன் இனி தூங்க மாட்டார் அப்படின்னு நம்ம எல்லாம் நம்பணும், மக்களும் நினைச்சாங்க. ஆனா நடந்தது என்ன? தேர்தல் முடிந்த உடனே கமலஹாசன் அவர்கள்
திமுகவோட போயிட்டாங்க. திமுகவுக்கு அதனால என்ன பயன் இருந்துச்சு? திமுகவை எதிர்க்கிறவர்கள், திமுகவினுடைய அதிருப்தி வாக்குகள் எல்லாம் கமலஹாசனுக்கு போச்சு. அண்ணா திமுகவினுடைய அதிருப்தி வாக்குகள் எல்லாம் கமலஹாசன் அவர்களுக்கு போச்சு. அதனால என்ன நடந்துச்சு? திமுக 40 இடங்களில் வெற்றி அடைந்தது. இதுதான் இந்த பினாமியா செயல்படுறதுல இருக்கிற சூட்சமம். இன்னைக்கு ஒரு 1000 கோடி ரூபாயை கமலஹாசன் அவர்களுக்கு திமுக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா அது அவர்களுக்கு ஒரு பெரிய பணமே கிடையாது. அப்ப மிகப்பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணி தங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு பி டீம், எல்லாமே பி டீம்னா பினாமி டீம், அப்படி ஒரு பினாமி டீமை உருவாக்கித்தான் ஒரு ராஜதந்திர ரீதியாக தொடர்ந்து இங்க மட்டும் இல்ல பல நாடுகளிலேயே இந்த பி டீம் உருவாக்கம் என்பது இருக்கிறது. இப்ப நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி சுத்தமா கிடையாது. பிஜேபி எங்கேயும் ஜெயிக்க போறதும் கிடையாது. ஜெயிக்க போறாத பிஜேபிக்கு எதுக்கு நாம் தமிழர் கட்சி பி டீமா இருக்கணும்? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமானது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? பி டீம் என்கிற உருவாக்கமே ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அல்லது தன்னுடைய வெற்றியை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு, வாக்குகளை பிரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு அரசியல் ராஜதந்திரம் தான் இந்த பி டீம் உருவாக்கம். ஆனால் திமுக தொடர்ந்து தமிழக மக்கள்கிட்ட சொல்லுது, நாம் தமிழர் கட்சி பிஜேபியின் பி டீம். பிஜேபி எங்க இருக்கு தமிழ்நாட்டில்? பிஜேபிக்கு எதுக்கு பி டீம் தமிழ்நாட்டில்? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. பிஜேபி இன்னும் தமிழ்நாட்டில் வேரூன்றப்படவில்லை. பிஜேபி தமிழ்நாட்டில் இன்னும் யாருக்கும் பெரிய அளவுல போய் ரீச் ஆகல. அந்த கட்சிக்கு எதுக்குங்க பி டீம்? அப்ப உண்மையாக நாம் தமிழர் கட்சி தனித்து நிக்குது, எதிர்த்து நிக்குது. யார? திமுகவையும் அதிமுகவையும் கடுமையாக எதிர்த்து நிக்குது. ஏன்னா திமுக ஒரு பெரிய கூட்டணியை வச்சிருக்கு, அண்ணா திமுக ஒரு பெரிய கூட்டணியை வச்சிருக்கு. இந்த கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லோரையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு கட்சியா நாம் தமிழர் கட்சி இருக்கு. ஆனா தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்கள் அப்படின்னு ஒரு குழப்பமான ஒரு சித்தாந்தத்தை, கருத்தை முன் வச்சுக்கிட்டு ஆளும் தரப்பை என் அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு அவர்கள் செய்யற எதையும் எதிர்க்காம, அவர்களை துளியும் விமர்சிக்காம 2வது மாநாடு போட்டு அந்த மாநாட்டில் சிங்கம் புலி கரடின்னு என்னத்தையாவது உளறி கொட்டிட்டு வருகிற விஜய் அவர்கள் தான் உண்மையாகவே திமுகவினுடைய பி டீம். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப திமுகவினுடைய பி டீமாக கமலஹாசன் அவர்கள் செயல்பட்டதுக்கு அவருக்கு சன்மானம் கொடுக்கப்பட்டு விட்டது. அவரு ராஜ்யசபா எம்பியாக இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார். இதே போல 2026 தேர்தல்ல விஜய் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை தோற்கடித்து திரும்பவும் திமுகவை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்துட்டார்னா, எப்படி கமலஹாசன் அவர்களுக்கு திமுக சன்மானம் வழங்கியதோ அதே போல விஜய் அவர்களுக்கும் மிகப்பெரிய மதிப்புமிக்க ஒரு சன்மானத்தை வழங்கும். இதுதான் உண்மை. ஆகவே தமிழகம் முழுவதும் இருக்கிற தம்பி விஜய் அவர்களினுடைய ரசிகர்களே, தமிழக வாக்காள பெருங்குடி மக்களே, உங்களுக்கெல்லாம் நான் அழுத்தம் திருத்தமாக ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த திராவிட கட்சிகள், அதாவது அண்ணா திமுக திமுக, இந்த 2 கட்சிகளும் மதிப்புக்குரிய விஜயகாந்த் அவர்களை பி டீமாக, அதாவது பினாமி கட்சியாக பயன்படுத்தினார்கள். அதன் பிறகு ஐயா கமலஹாசன் அவர்களை இந்த திராவிட கட்சிகள் பி டீமாக, அதாவது பினாமி கட்சியாக பயன்படுத்தினார்கள். இப்போ அடுத்து 2026 தேர்தலுக்கு மதிப்புக்குரிய தம்பி விஜய் அவர்களை ஆளுகிற தரப்பாக இருக்கிற திமுக பி டீமாக, அதாவது பினாமி கட்சியாக பயன்படுத்துகிறார்கள். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுக ஒரு மக்கள் விரோத அரசு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. உண்மையாகவே தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும், தமிழ்நாட்டில் ஒரு பெரும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்மையாகவே நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை தமிழகத்தின் முதலமைச்சராக மாற்றி
புதிய அரசியல் புரட்சியை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதற்கு நீங்கள் விவசாயி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.